செங்கல் கட்டுமான வேலையில என்ன கவனிக்கும்? முதல் வந்து செங்கலோட தரம், ரெண்டாவது சிமெண்டோட தரம், அடுத்து வந்து அந்த கலவை மிக்ஸ் பண்றோம் பாத்தீங்களா, அதோட தரம், அடுத்து வேலை முறையோட தரம். ஒன்னு ஒன்னா பார்ப்போம். முதல் வந்து ஒரு செங்கலோட தரத்தை வந்து எப்படி அப்படின்னா, ஒரு செங்கலை நம்ம இப்படி எடுக்கிறோம், எடுத்துட்டு அதை வந்து 1 மீட்டர் இந்த கை உயரத்துலேருந்து நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா அது வந்து உடையக்கூடாது. அது ஒரு செங்கல் இல்லை, நீங்கள் 2 செங்கல் 3 செங்கல்னாலும் செக் பண்ணுங்கள். இப்படி 1 மீட்டர்லேருந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அது வந்து உடையாமல் இருந்தது அப்படின்னா அந்த செங்கலோட தரம் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி சிமெண்டோட தரத்தை நம்ம வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அதை எல்லாமே செக் பண்ணி வச்சுருக்கோம். செங்கக்கட்டுக்கு எந்த சிமெண்ட் பெஸ்ட்டு அப்படின்னா அல்ட்ராடெக், பிபிசி, அடுத்து வந்து ராம்கோ. இது ரெண்டுமே செங்கக்கட்டுக்கு நல்லா இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து மூணாவது வந்து கலவை. இந்த கலவையை வந்து எப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த மணல் சிமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து உள்ளே வந்து செட் பண்ணணும். சில பேர் இதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, புட்டு மாதிரி மணல் தண்ணியை வந்து கம்மியாக மிக்ஸ் பண்ணி புட்டு மாதிரி சந்தை இறுக்கிட்டு மேலே வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிமெண்ட் பால் எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றையில் கீழே அப்படி வடிஞ்சு போயிடும், வெறும் சக்கை தான் அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து மணல் சிமெண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் இப்படி குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மணலாக வராது, சரிங்களா? இது வந்து நேற்று கட்டினது தான். இன்னும் இதோட ஸ்ட்ரென்த் இன்னும் அட்டைன் ஆகலை. அட்டைன் ஆகாமே அதோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே போல பார்த்தீங்களா, இந்த மாதிரி அது மாதிரி சந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே போகலாம் அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னா, அது மாதிரி மணலாக வரல அப்படின்னா அதோட ரேஷியோவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணலாம், சரிங்களா? கரெக்டான அவங்க வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்களா சாந்தை அப்படின்னு. இல்லை அப்படின்னா அதோட ரேஷியோ வந்து ப்ராப்பராக இருக்குது. மணலாக இருந்தால் ரேஷியோ சரியில்லை. எதுக்கு நீங்கள் உள்ள கூட்டையில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா சந்து கரெக்டாக பேக் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாற்றோட குவாலிட்டியும் செக் பண்ணலாம். அடுத்து இந்த அலைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இது எதுக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படின்னா, ஒரே நேர்கோட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த சாந்தோட மாற்றோட திக்னஸ் வந்து ஒரே அளவில் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இங்கே நம்ம கூடையும் இங்கே வந்து குறைச்சி இருந்தது, அந்த அலைன்மெண்ட் வந்து கிராஸாக இருந்தது அப்படின்னா அந்த லோடும் அன்ஈவனாக இருக்கும். ஸோ லோடும் அன்ஈவனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கிராக் வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கணும். டாப்பில் வந்து ஒரு லேயர் ஆஃப் பிரிக் வந்து குத்தில் போடணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்து நம்ம பண்ணோம். ஏன்னா இந்த நம்ம பீமே எப்போ பார்த்தாலுமே கனம் அதிகமாகவும் இதை வந்து வித்தை வந்து கம்மியாக வைப்போம். எதுக்கு அப்படின்னா அதோட லோடு வந்து கனம் அதிகமாக இருந்ததுன்னா அதிகமான நம்மளுக்கு வந்து லோட் கேரிங் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. அது மாதிரி ஒரு 4.5 இன்ச் வால் வருதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து வெளியே அந்த அளவுக்கு இப்போ இங்கேருந்து 6 அடிக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட்டிஷன் வருது. ஸோ அந்த 6 அடி வச்சுட்டு நம்ம முன்னக்கூட்டியே இந்த மாதிரி வந்து செங்கலை வந்து உள்ளே வெளியேன்னு தள்ளிடணும். இது எதுக்கு அப்படின்னா நம்ம கட்டக்கூடிய ஒவ்வொரு லேயரும் ஒரு லேயர் உள்ளே போயிடும், அடுத்து ஒரு லேயர் இங்கே நிற்கும், அடுத்த லேயர் உள்ளே போயிடும், அடுத்த லேயர் அப்படிங்கிற ஒரு பிடிமான மாதிரி கிடச்சிடும், நம்மளுக்கு ஒரு பாண்டிங் கிடச்சிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம கட்டிட்டு அடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நம்மளுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் செட்டில்மெண்ட் ஆயிரும், இல்லை அப்படின்னா விரிசல் ஆயிரும், சரிங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் 4.5 வருதோ, இப்போ இதில் ஒரு 4.5 இன்ச் வருது, அடுத்து அதில் ஒரு 4.5 இன்ச் வருது, அங்கெல்லாம் முன்னக்கூட்டியே நம்ம இந்த மாதிரி போர்ஷனை வந்து கழித்து அளவெடுத்து கழித்து பண்ணிடணும், சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்டில் வந்து சிமெண்ட் பேஸ்ட்டு, சரிங்களா, அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து பிரிக்கை வந்து பண்ணணும். அப்படின்னா இந்த காலத்துக்கும் இந்த பிரிக்குக்கும் ஜாயிண்டில் வந்து நம்மளுக்கு வந்து விரிசல் வரும். ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் வேறு, இது ஒரு ஆப்ஜெக்ட் வேறு, இது வந்து காங்கிரீட்டு, ஸோ இது வந்து செங்கல். ஸோ இது ரெண்டுக்குமான விரிசல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணி தான் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஏன்னா இது வந்து நம்ம வந்து பாக்ஸை வச்சு பண்ணியிருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதுக்காண்டி இது ஒரு பிடிமானதுக்காண்டி இந்த மாதிரி பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து ஒரு லேயர் ஆஃப் பிரிக் எல்லா அந்த கார்னரில் உள்ள லேயர் ஃபுல்லாக நம்ம வந்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கில்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 1900 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம வந்து 2000 பண்ணுறோம். ஸோ அது வந்து சின்ன ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 2200. அதில் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து யூபிவிசி போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து காஸ்ட் கம்மியாகும். இது பிரிக்குக்கு பொழுது ஏஏசி போடுறோம் அப்படின்னா காஸ்ட் கம்மியாகும். இல்லை அப்படின்னா எனக்கு தேக்கு தான் வேணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் காஸ்ட் கூடும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 100 முன்ன பின்ன அந்த ரேஞ்சில் தான், அதிகபட்சம் ஒரு 200 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து கூட இல்லை குறையா அந்த மாதிரி வரும்.
ஸோ மற்றது எல்லாமே ஸ்ட்ரக்சர் வைஸ் எல்லாமே நம்ம வந்து எல்லா வீட்டுக்குமே ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி பில்லர் தான் போடுவோம், ஒரே மாதிரி நம்ம டிசைன் பண்ணி ப்ராப்பரான ஸ்டீலு காலம் எல்லாமே போடுவோம் சரிங்களா, பீம் எல்லாமே. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா பிராண்டட் அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, அது மாதிரி இங்கே யூஸ் பண்ணுற ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்எஸ்ஸு, சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அக்னி, அம்மன், ஐஸ்வர்யம், இல்லை ஜேஎஸ்டபிள்யூ, அந்த மாதிரி நம்மளுக்கு அந்தந்த அந்தந்த கிளைண்ட்டோட நீட்ஸை பொறுத்து, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸை பொறுத்து நம்ம வந்து ஸ்டீல் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 550D தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்லாமே பிராண்ட் வேணால் முன்ன பின்ன இருக்கும், எல்லாமே 550D தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான எம்சாண்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கலர். அது மாதிரி ஜல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சீனி கல் அப்படிம்போம், அந்த மாதிரி கல் இருந்தால் அது வந்து குவாலிட்டியான கல். இந்த மாதிரி பியூர் பிளாக்காக இருக்கிறது மட்டும்தான் பியூர் குவாலிட்டியான கல். ஸோ அதையுமே நம்ம வந்து பியூரான ஜல்லி தான் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி எம்சாண்டும் பியூர் தான் சரிங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி எந்த ஹனிகோம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், எல்லா காலத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஹனிகோம்ஸ் இருக்கா அப்படிங்கிறது, ஹனிகோம்ஸ் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம காம்பேக்ஷன் பண்ணல அப்படின்னா உடஞ்சி உள்ள கம்பி தெரியும். ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக நம்ம ஒவ்வொன்றையுமே செக் பண்ணி மானிட்டர் பண்ணி தான் கொண்டு போவோம். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்கிரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.